விழுப்புரத்தில் முஸ்லிம் மக்கள் கழகம் ஆலோசனைக் கூட்டம். SIR ரத்து செய்ய வலியுறுத்தி 3 தீர்மானங்கள் நிறைவேற்றம். ஒன்றிய அரசின் SIR நடைமுறையை ரத்து செய்ய வலியுறுத்தி முஸ்லிம் மக்கள் கழகம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் புதன்கிழமை அன்று விழுப்புரம் தனியார் திருமண மண்டப மினி ஹாலில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாநில இளைஞரணி தலைவர் விக்ரம் தலைமையேற்றார். வரவேற்புரையை விழுப்புரம் நகர செயலாளர் சுஹைல் முகமது வழங்கினார். மதினா, ஆயிஷா பேகம், தேவகி, அமிதா, ஷாகிரா பானு, பாத்திமா, ஆயிஷா, ஷர்மிளா உள்ளிட்டோர் முன்னிலையில் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளர்களாக முஸ்லிம் மக்கள் கழகத்தின் தலைவர் முனைவர் ஜைனுதீன், விழுப்புரம் மாவட்ட தலைவர் ஷோகத் அலி, திராவிட கழக பழனிவேல், ஆரியசாமி, செஞ்சி தொகுதி பிரபு, முஸ்லிம் மக்கள் கழகத்தின் அலாவுதீன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். கூட்ட நிறைவில் காணை ஒன்றிய தலைவர் மணிகண்டன் நன்றி கூறினார். மேலும் இக்கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்: தீர்மானம் 1, தமிழகத்தில் SIR நடைமுறை வாக்காளர் பட்டியலில் குழப்பத்தை ஏற்படுத்தி ஜனநாயகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் செயல்படுகிறது என்ற கருத்து கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது. இதனை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சிகள் தொடரும் வழக்கை ஆதரிப்பதாகவும் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளில் ஏற்படும் குற்றப்பரம்பரைகளை கண்டிப்பதாகவும் முஸ்லிம் மக்கள் கழகம் தெரிவித்தது. தீர்மானம் 2, SIR நடைமுறை பொதுமக்களுக்கு தேவையற்ற அச்சம் மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது எனவும் தேர்தல் ஆணையம் அலட்சியமாக நடந்து கொள்கிறது எனவும் குற்றம் சாட்டப்பட்டு SIR-ஐ உடனடியாக ரத்து செய்ய வேண்டுமென கூட்டம் தீர்மானித்தது. தீர்மானம் 3, திண்டிவனத்தில் உள்ள ஆதார் மையங்களில் மக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. புதிய ஆதார் பதிவு, பெயர் மாற்றம், முகவரி மாற்றம், புதுப்பித்தல் உள்ளிட்ட பணிகளுக்காக பொதுமக்கள் சிரமப்படுகின்றனர். எனவே திண்டிவனத்தில் ஒரு ஒருங்கிணைந்த ஆதார் மையம் அமைக்க மாநில, ஒன்றிய அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. பிஜேபி ஒன்றிய அரசினுடைய துணை போகின்ற தேர்தல் ஆணையத்தை கண்டித்து SIR அந்த படிவத்தை ரத்து செய்ய கோரியும், இந்த சமூகத்தில் வாழுகின்ற வாக்காளர்கள் அனைவரும் அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் வகையில் குளறுபடியான இந்த SIR-ஐ ரத்து செய்ய வேண்டும் முஸ்லீம் கழக சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த இந்தியாவில் உள்ள அத்தனை மக்களும் ஒரே சகோதரர்கள், அனைவரும் ஒட்டுமொத்த ஒரே தாயுடைய வயிற்றில் பிறந்த பிள்ளைகள். அந்த அடிப்படையில் இன்றைக்கி பிஜேபி, RSS போன்ற அமைப்புகள் கூட்டு சேர்ந்து கொண்டு அவருடைய சித்தாந்தத்தை திணிக்கின்ற, இந்துத்துவத்தை திணிக்கின்ற வகையில் இன்றைக்கு பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கியது போல தமிழகத்திலும் ஒரு சூழல் இருக்கிறது. இதற்கு முத்தாய்ப்பாக தமிழக முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு என்ன நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் சம்பந்தமாக இந்த முதல் எதிர்த்தவர் அவர் தான். அதே போல் திருமாவளவன், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களையும் பாராட்டுகிறோம் இந்த கூட்டத்தின் வாயிலாக. ஏன்னாக்கா இவங்க 2 பேருமே உச்சநீதிமன்றத்தில் அந்த சிறப்பு வாக்காளர் படிவத்தை எதிர்த்து உச்சநீதிமன்ற வழக்கு தொட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கை நம்ம வரவேற்கத்தக்க விஷயம். அதே போல் பொதுமக்கள் இன்றைக்கி இந்த வழக்கு இந்த SIR-ஆல் பெருத்தளவு குளறுபடியோட எடுத்து பண்ணிட்டுனாக்கா அந்த பெரிய மன உளைச்சலோடு எப்படி தான் இந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணுறதுன்னு விவரம் தெரியாமல் எப்படிங்க அவங்களுடைய திணறுகிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி பிஜேபியுடைய அரசுக்கு துணை போகின்ற அந்த தேர்தல் ஆணையத்தை இது முஸ்லீம் மக்கள் கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. SIR-ஐ உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அது சம்பந்தமான முறையில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசோடு இணைந்து நம்ம செயல்படக்கூடிய எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரிதான், நம்ம முஸ்லீம் மக்கள் கழகம் தமிழக அரசோடு இணைந்து கொண்டு நம்ம செயல்பட என்றும் தயாராக இருக்க என்பதனை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பேர் முனைவர் சாஸ்வ ஜெயனுதீன். நான் முஸ்லீம் மக்கள் நிறுவன தலைவர். தம்பி